ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிப்பியில் இன்னைக்கு கோதுமை ரோஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் கோதுமை மாவு 3 குழிக்கரண்டி, இது 150 கிராம். 1 குழிக்கரண்டி ரவை, இதுக்கு தேவையான உப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக 1/2 லிட்டர் தண்ணி நான் சேர்த்துருப்பேங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாதாங்க தோசை சன்னமாக வரும், டேஸ்டாகவும் இருக்கும். இது அப்படியே மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை தோசை தவறில் ஊற்றிடலாம். இதே மாவில் நீங்கள் ரோஸ்டாகவும் ஊற்றிக்கலாம், தோசையாகவும் ஊற்றிக்கலாங்க. ஒவ்வொரு டைமும் 1/4 குழிக்கரண்டி மாவு மட்டும் எடுத்து ஊற்றுனீங்கன்னா ரோஸ்ட் மாதிரி வருங்க. இதை மூடி வச்சிடலாம், அப்போதாங்க நல்லாயிருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு ரோஸ்டாக வந்திருக்கு. இது கூட ரவா சேர்த்ததுனால ரொம்ப வலுவலுன்னு இருக்காது, அதே மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்காதுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் தோசை மாதிரி வேணும்னா ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவு எடுத்து ஊற்றுங்க. டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இது அப்ராக்சிமேட்டாக 4 பேருக்கு வருங்க. பாருங்கள் தோசை மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இதுக்கு தக்காளி சட்னி இல்லை தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.